திருகோண நட்சத்திரம் மகர ராசிக்கு 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன் மற்றும் பரிகாரம், நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் சகலவற்றை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் ஜனவரி தொடக்கம் டிசம்பர் வரைக்குமான காலகட்டத்தில் எந்தெந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மை தரும், எந்தெந்த காலகட்டத்தில் பிரச்சனையாக இருக்க போன்றது என்பதெல்லாம் அறிந்து கொள்ளலாம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். மகர ராசியில் திருவோண நட்சத்திரம் 10 டிகிரி முதல் 23.20 டிகிரி வரை நீடிக்கின்றது. இதன் சின்னம் கண் மற்றும் நட்சத்திர கடவுள் விஷ்ணு புரவலர் மற்றும் பாதுகாவலர். திருவோண நட்சத்திரத்தை ஆளும் கிரகம் சந்திரன். இந்த திருவோண நட்சத்திரத்தின் கிரகம் சந்திரன். இந்த ஆண்டு உங்களுக்கு தன்னம்பிக்கை, ஆற்றல் மற்றும் நல்ல ஆரோக்கியத்துடன் தொடங்கும். இந்த திருகோண நட்சத்திரம் மகர ராசி என்பதால் மகர ராசியின் ஆளுங்கிற அதிபதி சனி, திருகோண நட்சத்திரத்தின் ஆளுங்கிரகம் சந்திரன். சரியோ? 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு தன்னம்பிக்கை, ஆற்றல் மற்றும் நல்ல ஆரோக்கியத்துடன் தொடங்கும். திருவோண நட்சத்திர அன்பர்களே, போட்டித் தேர்வுகளுக்கு உங்களுக்கு நல்ல ஆண்டாக அமையும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். போட்டித் தேர்வுகள் அல்லது அரசு பணிகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இது சாதகமான நேரம் ஆகும். ஜூன் மற்றும் ஜூலை மாதங்கள் உங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோங்களை சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பக்கத்தில் விலைக்கெல்லாம் ஆல் பண்ணி கிளிக் பண்ண நான் போட்டோ போட பண்ண துடிக்கலாம். நீங்கள் பார்த்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பகிருங்கள், தொடர்ந்து பாருங்கள். இது வசிரஜி கைரேகையின் ஜோதிடமும் சேனல். இந்த சேனல்ல பிளேலிஸ்ட்ல அனைத்து வீடியோவும் நான் போட போன அனைத்து வீடியோவும் கிரியேட் பண்றேன். அது மட்டும் இல்லாமல் நான் போட அனைத்து வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். கீழே இருக்கிற இந்த வீடியோக்குள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற விலைக்கெல்லாம் ஆல் கிளிக் பண்ணா நாம் ஒரு அனைத்து வீடியோ லிங்குகளும் உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் ஒற்று கேள்வி, தெளிவான கேள்வி, ஜாதகம் கைரே சொந்தமாக இந்த வீடியோவில் இருக்கிற கொமாண்டில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சவங்களை பரிகரிஞ்சவங்க லைக் பண்ணுங்கள், பகிருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களின் கையில் இருக்கிற ரேகைகள், குறியீடுகள், புள்ளிகளை பற்றி அறிந்து கொள்ளலாம், மேடுகளை பற்றியும் அறிந்து கொள்ளலாம். உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் எப்ப நன்மை செய்ய போன்றது, உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் இருக்கின்றதா அல்லது துரதிஷ்ட யோகம் இருக்கின்றதா, உங்களுக்கு இப்ப பணம் வரும் இல்லை, உங்கள் அரச வேலை, தனியார் வேலை, உங்கள் திருமணம், குழந்தை பாக்கியம் என்று சகலவற்றையும் பற்றி உங்களோட கைரேகையை வச்சு அறிஞ்சு கொள்ளலாம். உங்களுக்கு கல்யாணமாகாதவர்கள் என்றால் கல்யாணமானவர் உங்களுக்கு யோகம் இருக்கின்றதா, இல்லாட்டி பிறப்பிலிருந்து யோகம் இருக்கிற ரேகைகள் எது, இடையிலிருந்து யோகம் வர ரேகைகள் எது என்றெல்லாம் போட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் திருமண உங்களின் ரேகைகளுடன் உங்களின் ஜாதகத்தை போட்டு, அதாவது தோஷங்கள் இருக்கின்றதா, யோகம் இருக்கின்றதா என்பதையும் போட்டுக்கிறேன். அது மட்டும் ராசி வாழ்க்கை ரகசியம் 12 ராசிக்கும், அது மட்டும் 2025 புத்தாண்டு பலன் 12 ராசிக்கும் போட்டிருக்கிறேன். ராசி வாழ்க்கை ரகசியம் 12 ராசிக்கும் போட்டிருக்கிறேன். பிளேலிஸ்ட்ல வாக்கலாம். இல்லாட்டி வசிரஜி கைரேகையின் ஜோதிடம் சேனல் என்று யூடியூப்லயோ கூகுள்லயோ அடிச்சு நீங்கள் பாருங்கள். அடிச்சிட்டு கமெண்ட் பண்ணிட்டு எது சம்பந்தம் அறிஞ்சோளோ அது சம்பந்தம் அடிச்சு பார்க்கலாம். மாத ராசி பலன் 12 ராசிக்கும் போட்டிருக்கிறேன். ஜனவரி மாதம் 2025ஆம் ஆண்டு வரைக்கும் போட்டுட்டேன். அது மட்டும் இல்லாம 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29 இரவு 9:41 இது சனி பயிற்சி நடைபெற போன்றது. அந்த சனி பயிற்சி 12 ராசிக்கும் போட்டுக்கிறேன். ராசி வாழ்க்கை ரகசியம் போட்டுக்கிறேன். அது மட்டும் நட்சத்திர வாழ்க்கை ரகசியம் போட்டுக்கிறேன். நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நட்சத்திர வாழ்க்கை ரகசியம் கட்டாயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் என்ற ஒவ்வொரு நட்சத்திரத்தின் புத்தாண்டு பலன் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 2025ஆம் ஆண்டு ஜனவரி தொடக்கம் டிசம்பர் வரைக்குமான புத்தாண்டு பலன் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனா ஏன் நீங்க நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்தை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும் என்றால், உங்களுக்கு நீங்கள் கூற வேண்டிய 2 வரி 1 வரி மந்திரம் அதுல சொல்லப்பட்டிருக்கு. அதை முக்கியமா தெரிஞ்சுக்கொள்ளணும். நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்தை தெரிஞ்சுக்கொள்வதால் உங்களுக்கு குணம், தொழில், குடும்பத்தை பற்றி விரிவா சொன்ன போதாண்டு நீங்க வழிபட வேண்டிய கடவுள், நீங்கள் கூற வேண்டிய மந்திரம், உங்களுக்கு பேர் வைக்க வேண்டிய முதல் எழுத்து, அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை தினமும் கூறுறதால உங்களுக்கு ஒற்று பிரச்சனையும் வராமல் தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிறப்பிலிருந்து இறப்புக்கு இடையிலான திசை பலன்கள் யோகமா பிரச்சனையா, உங்கள் ஜாதகத்திலே இப்ப நடந்து கொண்டிருக்கிற திசை யோகமா, இனி நடக்க போற திசை யோகமா என்பதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த திசை யோகமா இருந்து விட்டால் உங்களுக்கு சனியோ குருவோ ராகேதுவோ எந்த பேச்சு நடந்து அது கூடாது என்றாலும் யோக திசை, அந்த திசை இருக்கும் வீட்டதிபதி எந்த இடத்துல இருந்தா இன்னும் கூட யோகம், குபேர யோகத்தை கொடுக்கும் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறேன் சுருக்கமா. அதற்கு தெரிஞ்சு கொள்ள வேணும்னா நீங்க நட்சத்திர வாழ்க்கை ரகசியம், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வாழ்க்கை ரகசியத்தை போட்டுக்கிறேன். அந்த நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்தை
பிளேலிஸ்ட்ல கிரியேட் பண்ணிக்கிறேன். இல்லாட்டி தெரிஞ்சுக்கொள்ள கூகுள்ல யூடியூப்ல அடிச்சு அதாவது இந்த வசிரஜி கைரேஞ்ச் சேனல் அடிச்சு அந்த சேனலுக்கு கமெண்ட் பண்ணிட்டு தொட்டு விட்டுட்டு எது சம்பந்தம் அது சம்பந்தமா அடிச்சு பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இல்லாட்டி வேற வீடியோ தான் பார்க்கணும். என்ற நான் எந்த வீடியோல தெளிவாக நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்தில் சகலதும் விரிவாக சொல்லிக்கிறேன். அதான் நீங்க பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்க என்றுதான் சொல்றேன். சரி, ஏற்கனவே என்னட்டு 4700 சப்ரிட்டர்ஸ் இணைஞ்சிருக்கிறார்கள். இன்னும் மற்றவர்கள் இணைந்து கொள்வதன் மூலம் நீங்கள் பலனை பெற்றுக்கொள்ளலாம். எனது வீடியோக்கள் அனைவருக்கும் பிடிச்சிருந்தா பகிருங்கள், தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள். அனைவரும் பயன்பெறட்டும். கொமாண்ட் மூலம் இலவசமாக ஜாதகம், கைரேகை, பரிகாரம் கேட்டுக்கலாம். ஜாதகம் எது கேட்கிறனால் ஒரு கேள்வி தெளிவான கேள்விக்கு பதில் கிடைக்கும். முழுமையாக வடிவாக்கணும். வாட்ஸ்அப்ல முன்கூட்டியே காசு கட்டி கேளுங்க. போன் எடுத்து எடுக்க மாட்டேன், எனக்கு நேரம் இல்லை. சரி, தொடர்ந்து பார்க்கலாம். இந்த மகரம் ராசி திருகோண நட்சத்திரக்காரர்களின் 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலனை தொடர்ந்து பார்ப்போம். சரியோ? அரசு பணிகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இது சாதகமான நேரமாக 2025ஆம் ஆண்டு அமையும். ஜூன் மற்றும் ஜூலை மாதங்கள் உங்கள் இல்லற வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏனெனில் நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள். சந்தோஷமான மாதமாக ஜூன் மற்றும் ஜூலை மாதங்கள் உங்களுக்கு இல்லற வாழ்க்கையில் சந்தோஷம், நிம்மதியை கொடுக்கும். இல்லற வாழ்க்கைக்கு குடும்பத்தில் அந்யோன்யம் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையில் ஒற்றுமை ஏற்படும். அன்பு மேம்படும். ஏனெனில் நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள் மற்றும் பல்வேறு ஆடம்பரங்களை அனுபவிப்பீர்கள். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் குடும்பத்தை விரிவுபடுத்தலாம் மற்றும் உங்கள் துணையுடன் வலுவான பிணைப்பை உருவாக்குவீர்கள். தொழில் வாழ்க்கையில் 2025ஆம் ஆண்டு மகர ராசி திருவோண நட்சத்திரக்காரர்கள் அந்தந்த துறைகளில் சிறப்பாக செயல்படுவார்கள் மற்றும் அவர்கள் திறமை மூலம் வெற்றியை அடைவார்கள். ஜூன் ஜூலைக்கு பிறகு நல்ல காலங்கள், அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நல்ல காலம், ஏற்ற இறக்கமான ஆண்டாக 2025ஆம் ஆண்டு அமையும். சிறிது கவனமாக யோசித்து செயற்படுவதன் மூலம், திட்டமிட்டு செயற்படுவதன் மூலம் நீங்கள் மேம்படுங்கள் மற்றும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும்.